எல்லாம் பயப்படுறாங்க. விஜய் சேதுபதி சாருக்காக பயப்படுறாங்க. இவர் வந்து வீக்கெண்ட் அடிக்க போறாரு, சாஞ்சனா சொன்னாலும் இவர் அடிக்கிறாரு, அதனால பயப்படுறாங்க. சௌந்தர்யா பத்தி அவர் பின்னாடி பேசின விஷயங்கள் அதை அவர் அட்ரஸ் பண்ணாரு. எனக்கு அது வந்து அவர் வெளியில வந்து ஹேண்டில் பண்ணுவார். சஞ்சனா ஒரு ஸ்கூல் குழந்தை, அது ஸ்கூலுக்கே போகலாம். அது அந்த இன்னும் அந்த மென்டாலிட்டி அப்படி குழந்தை கேரக்டர்ல அவங்களுக்கு இந்த கேம் அது புரியவே இல்லை. இல்ல ஆமா, அந்த புரிதல் இல்லாத ஒருத்தரை பத்தி நம்ம பேசியும் ரோஜன் உங்களோட டாப் 3 ஓட் சொல்லவே இல்லையே. அது நான் போடுவா, நீங்க போடுங்க. டாப் 3 கொடுங்க, உங்களுதுலயே போடுறேன். நான் அதே மாதிரி தான் என்னோட லீஸ்ட் தூக்குறது வந்து நான் தூக்குறதுன்னு நினைச்சா வச்சுக்கோங்களேன், 3 பேர் தூக்குங்க. தர்ஷிகாவை தூக்குவேன். தர்ஷிகாவை தூக்கிடலாம். ஓகே. ஏன்னா பிகாஸ் அவங்க நான் மறந்துட்டேன். வாயில மட்டும்தான் வந்து 200% இருக்கு, தாண்டி கேம்ல 1% கூட நான் நீங்க ஃப்ரேம் சுத்தம் டாஸ்க்லயும் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஏன் முன்னையில இருந்தே இல்லங்க, நீங்க எடுத்து பாருங்க எத்தனை டாஸ்க் இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல மட்டும் பட்டுன்னு போய் உட்கார்ந்து ஒரு அது ஒரு மொமெண்ட், அதுதான். அது தாண்டி ஒண்ணுமே இல்ல, கண்டென்ட்டே இல்ல. she can't able to do anything, confused. ஓகேங்களா, ஒரு டாஸ்க் இத இன்ட்ரஸ்டிங் நானே கேக்குறேன். லவ் கண்டென்ட் வர எங்க இதுல நீங்க 1000 குறை சொன்னாலும் எங்க எல்லா பிளேயர்ஸுமே எத்தனை பேர் வந்து அதாவது எவ்வளவு பேருக்கு வந்து நெகட்டிவா இம்பாக்ட் இருந்தாலுமே, ஆனா ஒண்ணு மட்டும் எங்க இதுல சொல்லலாம், எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணலாம் இந்த வீட்டுலன்னு யோசிப்பாங்க. ஓகே. எங்க பிளேயர்ஸ் எங்க கூட இருந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே எல்லாருமே யோசிப்பாங்க, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஏண்டா காசு வாங்குறீங்களா, ஏதாவது பண்ணணும், எல்லாருமே யோசிப்பாங்க. அது 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 வேணும். ஓகே. கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷன் வேணும். இவங்க எவனுமே அது பண்ணதே இல்லை. இவனுக்கு விட்ட கண்ணாமூச்சி ஆடுறானுங்க, கிரிக்கெட் ஆடுறானுங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, என்ன காமெடி பண்றானுங்க. ஆனா இவனுங்களுக்கு புரியல எப்படி கேம் ஆடுறதுன்னு புரியல. இப்போ இதுல அதான் ஃபர்ஸ்ட் நான் தர்ஷிகா தூக்குவேன். ஆனந்தி எனக்கு கூட ஆனந்தி லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. சாஞ்சனா வந்து நாய்ஸ் பொல்யூஷன். ஆனா அவங்க இருக்க வரைக்கும் என்னன்னா, அதாவது டாடி பிரின்சஸ், அது வந்து செகண்டரி. அது வந்து என்ன பாட்டுங்க அது, அன்பான மகள் வந்தால் இந்த வீக்கெண்ட் 6 பாட்டில் ஜாம் கொண்டு வந்தால் அதை விட்டுருங்க. அது என்ன சொல்றது, பண்ணாதான் போகுது. அதை தாண்டி சிவகுமாரும் போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தூக்குவாங்க, அது போட்டு தூக்கலாம். அதை தாண்டி பவித்ரா கொஞ்சம் ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ஓகே. சாஞ்சனா வந்து ஸ்பாய்லரா இருக்காங்க. அது யூ கேன் கிரியேட் இஷ்யூஸ், வீட்டில் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம். ஓகே. எடுக்கூடாதுல்ல, அதாவது ஒரு 6 கரெக்டா போயிட்டு இருக்கு, நீ 6ல கல்லடி என்ன பண்ண, ஆனா 6 போயிட்டு இருக்குன்ற மாதிரி போகுது. அதுதான் அந்த கேம், ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். அதுல நீங்க எப்பெல்லாம் உளுந்து குளிச்சு ஏதாவது பண்ணி வர்றது மேட்டர். நீ அதுல அந்த ரூட்டியை மாத்தி ஏதோ பண்ணி விடுறீங்க, இல்ல அது ஸ்பாயில் ஆகுது இல்ல. நான் கேட்கிறேன், அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுது. நான் தான் போவேன், எல்லாம் பயப்படுறாங்க. விஜய் சேதுபதி சாருக்காக பயப்படுறாங்க. இவர் வந்து வீக்கெண்ட் அடிக்க போறாரு, சாஞ்சனா சொன்னாலும் இவர் அடிக்கிறாரு, அதனால பயப்படுறாங்களா? ஸோ யாரும் அது பேச மாட்டாங்க. சாப்பாடுங்க அதுன்னா உனக்கு காசு கொடுத்து தானே உள்ள வந்திருக்கேன், என்ன மெனு கொடுக்குறேன், என்கிட்ட மாட்டிட்டு வச்சுங்களேன், செஞ்சுட்டு இருப்பேன். அதாவது இங்கவா பருப்புல கத்திரிக்காய் போட்டாங்கன்னா கத்திரிக்காய் தூக்கி ஓரமா வச்சுட்டு பருப்பை மட்டும் சாப்பிடலாம். பிரியாணியோட கத்திரிக்காய் கூட்டு கொடுத்தா சாப்பிடுறீங்க, எனக்கு புரியல. அப்ப கத்திரிக்காய் என்ன வீகன் வேற, அவங்க வீகனோ ஏகனோ நான் சொல்றேன். உனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, நான் நல்ல படங்கள் பண்ணிட்டேன், ஸோ உனக்கு வந்து வெளியே சப்போர்ட்டும் இருக்கு, அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா பேரை காப்பாத்திட்டு போலாம். ஆமா, இப்போ அது வந்து ஸ்பாயில் ஆகுற பேருக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, சாச்சனா பொறுத்த இனிமேட்டு அவன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால அது வந்து லிஸ்ட்லயே வைக்கல நான் சாச்சனாவை. அதுல அதாவது லிஸ்ட்லயே இல்ல. ஆமா, கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இவங்க கேம் ஆடல, இவங்க ஆடுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லலாம். அவங்களை விட்டுருங்க, நான் அவங்களை பத்தி பேசல. ஓகே. அதாவது வர்ஷினி, அதாவது நான் வந்து இவங்க தான், தர்ஷிகா, ஓகே, சிவகுமார், ஆனந்தி வந்து ஏன்னா ரொம்ப பேக் சீட் எடுத்து ஒரு கேம் ஆடுறாங்க, அதனால ஆனந்தி. ஓகே. இது கேமோட போக்க மட்டுமே. நான் கேமராவே சேர்த்துக்கல. சஞ்சனா ஒரு ஸ்கூல் குழந்தை, அது ஸ்கூலுக்கே போகலாம். அது அந்த இன்னும் அந்த மென்டாலிட்டி அப்படி குழந்தை கேரக்டர்ல அவங்களுக்கு இந்த கேம் அது புரியவே இல்லை. ஆமா, அந்த புரிதல் இல்லாத ஒருத்தரை பத்தி நம்ம பேசியும் பிரோஜனம். அது வந்து அதனால நான் அந்த கேட்டகரியை எடுத்துட்டேன். ஓகே. ஓட்டு நான் யாருக்கு போடணும், கண்டிப்பா ஆப்வியஸா ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் வந்து சௌந்தர்யா போடுவேன். சௌந்தர்யா. ஓகே. ஆனா சௌந்தர்யா இல்ல, ஏன் போடுவேன்னா
ஒரு அதில் ரீசனும் நான் சொல்லுவேன். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஒன்றுமே பண்ணலன்னா பருத்தி மட்டும் சொல்லுவேன். ஷீ இஸ் டூயிங் சம்திங். அந்த இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க, எனக்கு டான்ஸ் ஆட வராது, பாட்டு பாட வராது, ஆனால் நான் அந்த வீட்டில் நான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் அது என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா அது பண்ணுறாங்க போது அதுதான் பண்ணணும். ஓகே. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஷோ இருக்கிறதுனால அதை நான் பண்ணுறேன். ஓகே. அந்த ஓட்டு ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கு. இப்போ சௌந்தர்யா ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தது யாருக்கு போடுவேன் அப்படின்னா முத்துக்குமாருக்கு நான் போடுவேன். பிகாஸ் ஒரு கேம் வந்து அவன் யோசிச்சு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அவன்கிட்ட என்னன்னா ஒரு பியூட்டி என்னன்னா he has that memory power. இது கலெக்டிவா இந்த வீக்ல இது நடந்துச்சுன்ற ஒரு மேட்டர் கொண்டு வந்தோன்னு இவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. இந்த வீக்ல அந்த வீக்கை இவனுக்கு மறந்துடுறானுங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து இதுதான் வேணுமே. ஓகேங்களா. முத்துக்குமார் இப்போ 2 வாரம் என்ன பண்றது தெரியாம இருக்கு. இந்த வாரம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் அவன்கிட்ட பவர் இருந்துச்சு. அந்த பவர், அந்த டாஸ்க் கொடுக்குற பவர் இருந்த போது முத்துக்குமார் ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் பாருங்க, அவரே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. முத்து இவனோட இஷ்யூல, அருணோட இஷ்யூல அருணுக்கு சப்போர்ட்டா பேசி அருண் சப்போர்ட்டா உள்ள பேசிட்டு பேட்ஜ் வாங்கிட்டாரு. என்ன பண்ணி பேட்ஜ் போட்டு அருணே உள்ள குத்துனாரு. ஏன்னா என்னன்னா அந்த அருணுக்கு சப்போர்ட்டா பண்ணும்போது இவன் கண்டுபிடிச்சிட்டான் ரொம்ப பயாஸ்டா இருக்கு. அதாவது அவனோட இது வந்து நீ தான் உள்ள பூந்து இஷ்யூவை பெருசாக்குன, ஓகே டார்கெட் பண்ண. ஏன்னா மஞ்சரி மேல எனக்கு தெரிஞ்சு அது பெருசா இல்லை. மஞ்சரி ஒரு கேப்டன்றதுக்காக அவங்க ஹியூமன் கிடையாது, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ ஒரு ப்ரொவோக்கிங் டோன்ல நீ பேசினீன்னா நானும் அதே டோன்ல தான் உன்னை ஹேண்டில் பண்ணுவேன். பிகாஸ் நீ என்ன அடிக்கிற மாதிரி ஒன்று பண்ணினா அட்லீஸ்ட் நான் டிஃபென்ஸ் சர்ச் பண்ணுவேன்ல. அதனால அவங்க பண்றாங்க. அது வந்து நீ உடனே நீங்க அப்படி பேசிட கூடாது அப்படின்னா முத்து பண்ணிருப்பாரு, அப்படி வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால முத்து வந்து இந்த இதுல அது ஒண்ணு உள்ளக்க வந்து அதே பாய்ஸ் டீம் சப்போர்ட்டுக்காக ஒன்று ஆடுறாரு. அது பாத்தீங்களா நீங்க உள்ள போயிட்டு அருணை குறை சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து டேய் நீ அங்க ஒன்று சொல்றேன் இங்க ஒன்று சொல்றேன் தீபக் கேட்டிருப்பா. அப்படி அது கரெக்டா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி டப்புன்னு என்ன பண்றா இப்படி அப்படின்னு. அதாவது அதுக்கப்புறம் தான் பேட்ச் மேட்டர். ஆமா, இங்க ஒரு குத்து, எங்க வெளியில சண்டை இருக்கும்போது இவனுக்கு சப்போர்ட்டா ஒரு குத்து, உள்ள போயிட்டு அருணுக்கு ஒரு குத்து அகேன்ஸ்டா. ஓகேங்களா. அப்போ வந்து இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சத்யாவை புரிஞ்சுட்டா. அப்படி அவ கேட்டாரு நீ ஒன்று பண்ற நான் கண்டுபிடிச்சிட்டேன் உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் 1 hour பாத்ரூம்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரா. ஏன்னா அவன் கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி அவன், ஏன்னா அவனுக்கு ஓட் சப்போர்ட் வேணும்ன்றான், பாய்ஸ் சப்போர்ட் வேணும். ஏன்னா அவன் பாய்ஸை பகச்சிக்கிட்டான்னா சட்னி ஆயிடுவாங்க. ஏன்னா அவனால ஆட முடியாது கேம். இப்படி ஆடினா நீ டைட்டில் வின் பண்ண கஷ்டம். அப்படி சொல்றீங்க. இப்படி ஆடினா நீங்க இப்படி பண்ணும்போது டைட்டில் வின்னரா நீங்க ஆரிய டைட்டில் வின்னரா ஏன் பாத்தீங்க? ஏன்னா கடைசி வரைக்கும் ஜென்யூனா ஒரு கேம் ஒன்று ஆடினாப்ல. ஜென்யூனான அதாவது எல்லா அம்புமே தாங்குற, யார் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினாப்ல, அதுதான் வின்னர். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறது மட்டும் இல்லாம எதிர்த்து நின்னாப்ல. கடைசி பாயிண்ட் எல்லாரையுமே குறை சொல்லிட்டு இருந்தா, அப்படி கடைசி வரைக்கும் பட்டு இருந்தா. அப்படி சோ அந்த ஒரு மேட்டர் வந்து வேணும். அது இல்லைன்னா கஷ்டம். அதுதான் டைட்டில் வின்னர். டைட்டில் வின்னருக்கான ஒரு எபிலிட்டி, அந்த குவாலிட்டி வேணும்ல, அந்த ஒரு மேட்ரு. இதுதான் 2வது ஓட்டு. 3வது ஓட்டு யாருக்கு போடுவேன் அப்படின்னா விஜய் விஷால் பின்னாடி தான் ஆடுறாரு, முன்னாடி ஆடுறது கிடையாது. ஸோ பின்னாடியே இருக்கலாம் அவரு, அதனால முன்னாடி வேணாம். நான் வந்து ஜாக்லின் அட்லீஸ்ட் ஷீ இஸ் லைக் ஏதோ பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க, அதனால நான் ஜாக்லின் 3rd போடுவேன். 3rd ஓட்டு வந்து ஜாக்லின் போடுவேன். மற்றபடி எல்லாத்தையும் எவிஷன்ல போடுவேன். அவ்வளோதான். இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ணா இவங்களுக்குலாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இருக்காங்களோ 5ல வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் தான், சும்மா அனலிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. ஓகே, சும்மா ஒரு கெஸ்ஸா பார்த்தா யார் வருவா அப்படின்னு பார்த்தா முத்துக்குமார், ஓகே, சௌந்தர்யா, ஓகே, ராணவ் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா ஒரு சில ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகும். நல்லது அது ஆக்சுவலி. இல்லாட்டி ஒரு சைடே போயிட்டு இருக்கோம். ஓகே, அதனால வேணும். ஓகேங்களா. ராணுவ பிளேயர் கேட்டகரியில் சேர்க்கல, ஓட்டு கேட்டகரியில் சேர்க்கல. ஓகே, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜாக்லின், ஓகே, இதுக்கப்புறம் வந்து 4 பேர். இந்த சைடு நான் வரவே இல்லை, சாரி. தீபக் ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஓகே, ஏன்னா தீபக் கொஞ்சம் ஆடல. இந்த வாரம்லாம் அவர் தான் அடிப்பார். இந்த வாரம் கொஞ்சம் ஸ்கோரிங் ஃபேக்டர் இருக்கும் தீபக். நாமினேஷன்ல வரல, ஒரு நாமினேஷன் வரல, இல்ல ஸ்கோரிங் ஃபேக்டர் இருக்கும். தீபக் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபைனல்ஸ் வருவாரான்னு தெரியல. நீங்க ஜெஃப்ரியை மறந்துட்டீங்க. ஜெஃப்ரி நாமினேஷன்ல நாமினேஷன் வராதனால. ஆமா, நாமினேஷன் இருந்ததுன்னா ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. ஜெஃப்ரி இன்னும் கொஞ்சம்
பிஹேவியர்ல கொஞ்சம் பண்ணிக்கணும். அதை தாண்டி நேற்று ஸ்கோரிங் மேட்டர் சூப்பரா செம்ம ஸ்கோரிங் அந்த அந்த பையனுக்கு இருக்க அறிவு முத்துக்குமார்ட்டே இல்ல. சேனல் நான் விஷால எடுத்துக்கல, வீட்டாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சொல்றீங்களா? அது விஜய் சேதுபதி அது சொல்லியுமே அவர் வந்து பின்னாடி போய் அந்த விஷயத்தை திரும்பவும் அது நான் எனக்கே பிடிக்கல. அவர்கிட்ட வந்து அவர் கலாய்க்க கூடாது. என்னன்னா ஹோஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். அவர்கிட்ட இப்படி ஒரு அது எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த புஷ்பா மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பண்ண முடியாது. அவர்கிட்ட காமெடி பண்ணாத, பிகாஸ் அவரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சீசன்ல அதுவே ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குல்ல. லாஸ்ட் சீசன்ல நீங்களா அவ்வளோ அப்படியே அமைதியா வந்தாலே ஐயோ ஐயா பயமா இருக்கியா அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியும். உங்க ஃபேஸ்ல ஹோஸ்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. என்னன்னா அதுதான் அவர் நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். அந்த இது பண்ணிருக்க கூடாது, அது தப்பு. They should handle him in nicer way. அண்ட் சௌந்தர்யா பத்தி அவர் பின்னாடி பேசின விஷயங்கள் அதை அவர் அட்ரஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அதையும் போயிட்டு அவர் வந்து ஒத்துக்காம திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்த விஷயங்கள் அவருக்கு வந்து வெளியே ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் அவருக்கு கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் பெருசா அவருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெகட்டிவே வந்து விஷால் பக்கம் திரும்பின மாதிரி இருந்துச்சு. மேபி அதனால கொஞ்சம் அடி வாங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங் வைஸே அதுக்கப்புறம் விஷாலுக்கு நல்லா அடி வாங்கிருச்சு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, எனக்கு அது வந்து அவர் வெளியில வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஆமா, ஏன்னா அவர் உள்ள ஒன்று சொன்னாரு, சோ நம்மளாம் வெளியில போனா கேரவன் உள்ள சூழ்ந்துருவாங்களே கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னாரு. இப்போ இதுக்கப்புறம் தெரியும். அதாவது டாப் 10 இவங்க வச்சு பாருங்களேன், இப்பதான் கேம் சூடு பிடிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எல்லாரும் ஓபனா பேசக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா யாருன்னா முத்துக்குமார், பாய்ஸ்ல முத்துக்குமார், தீபக், ஜெஃப்ரி, அருண், விஷால் 5 பேர். ராணவ் மேபி வரவாதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓட்டு பேங்க் என்ன கான்செப்ட் தெரியாது எனக்கு. அதுதான் சோ கால்டு நீங்க ஏதோ சொல்றீங்களா அதுவா இருக்கலாம். பட் அது ஒண்ணு மொத்தம் 6 பேர். அப்படி கேர்ள்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல பாதி பேர் இருக்காங்க. அதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஆமா, சாச்சனா, வர்ஷினி, அன்ஷிதா வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 3 பேர் இந்த டாப் 10 சொல்ல வரேன். 3 பேர். இன்னும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் போடலாம். இன்னும் ஒருத்தர் அப்படின்னா பவித்ராக்கும் தர்ஷிகா வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்க எல்லாம் வெளில போயிட்டு வைல்ட் கார்டு ஒரு கேர்ள் உள்ள வரும். அதுதான் இருக்கும். அப்படி சொல்றீங்க? நான் கெஸ் பண்றேன். அப்படி வைல்ட் கார்டுனா இப்ப வெளியே போனவங்க தான் மறுபடியும் உள்ள வருவாங்க. அப்படின்னா தர்ஷா குப்தா இல்ல சுனிதா வாய்ப்பு இருக்கும். ஓகே, என்ன பிகாஸ் டாப் 10க்கு பொட்டன்ஷியல். அதாவது we need good competitors, good competition between the players. ஓகே, அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு பார்க்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீக்கெண்ட்லாம் அப்படியே தக்கா ரிப்ளை பண்ற ஒரு ஆள் நான் பார்த்தேன், சுனிதா. என்னது பச்சையா மாட்டிட்டா சார் அந்த மேட்டர்லாம் வந்து சாச்சனா கிட்ட வந்து இருப்பாங்க. என்னது மெச்சூரிட்டி மண்ணாங்கட்டி அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டா அடிக்கிற மேட்டர் இருக்குல்ல, அந்த பிளேயருக்கு அது இருந்துச்சு. ஆமா, ஓகேங்களா. சுனிதாவோடது வெளியே போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப ஹானஸ்டா பேசுறதோ இல்ல ஸ்ட்ரெயிட் டு தி ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தாங்க. தர்ஷா குப்தா கூட நான் சொல்லுவேன். பட் டிராமா அல்லாத ஒரு தர்ஷாவா இருந்ததுன்னா ஓகே. ஏன்னா பிளேயர் தர்ஷா இருக்கும். ஆமா, அதாவது எல்லாருக்குமே ஒரு எம்பத்தி, அந்த ஒரு அலற ஒரு எமோஷன் ஒன்று வரும். அது டெய்லியும் வரக்கூடாது. ஆமா, ஆக்சுவலா அவர் கடைசியா வெளியே போகும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் லேடி, இதுக்கப்புறம் பாருங்கடா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதுன்னு சொல்லி சத்யாட்ட பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த கட்டு அந்த பிரேக் முடிஞ்சா எவிக்ஷன். ஆமா, அந்த மாதிரி கஷ்டம். அந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு இரிட்டேட் ஆயிடும். ஏன்னா அழாதவங்க அழகா சரி விடுறான் ஏதோ ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்றது டெய்லியும் பண்ணா டேய் ஒன்றும் ஒன்று அப்படின்ற வீட்டில் என்ன பண்ணுவோம், குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வீட்டில் இருந்து என்ன பண்ணுவான், எப்பா ஏன் அழுகுறா, என்னடா வேணும் உனக்கு, சாக்லேட் வேணுமா அது வேணுமா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி. 2வது வாட்டி என்ன டேய் என்னடா வேணும் உனக்கு, சரி விட்றா கொடுக்குறேன். 3வது வாட்டி அழுதா அந்த செவுல்ல அடிச்சு புளின்னு அடிச்சு இப்போ கம்முன்னு இருக்கப்படியே இல்லை அடிச்சு மூஞ்சி உடச்சிடும். அந்த அளவுக்கு கோவம். இதுதான் மேட்ரு. கிடையாது. இந்த சீசன்ல நிறைய அழுகைகளை பார்க்க முடியுதுல்ல. லாஸ்ட் சீசன்ல கூட அவ்வளவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கயில வந்து பிரேக் டவுன் ரியலா ஆனாதான். அது கூட வந்து கண்ட்ரோல் பண்ணி அடுத்ததுக்கு மூவ் ஆன ட்ரை பண்ணுவாங்க. இங்க டாஸ்க் கொடுத்தாலே உடனே அழுதுறாங்க, சரி விடுங்க வேற டாஸ்க் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவரே கடுப்பாரு தலைவர். ஆமா, பிக் பாஸ் வந்து எப்படின்னா பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும் அவர் ஸ்பீச். அவருக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். நாங்கெல்லாம் வந்து பிகாஸ் நாங்கள் வெளியில இருந்து பார்த்துருக்கோம்ல, அந்த வாய்ஸ் வந்து ஒரு பயங்கரமா ஒரு மாதிரி டிராவல் பண்ணும். எமோஷன் தான்.
இந்த ஒட்டஞ்சி கன்ஃபெஷன் போய் உட்கார்ந்திருக்கும் போது உங்களுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுப்பாருல, அப்படியே மனதுக்கு அப்படியே ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இவங்களுக்கு அது அந்த எமோஷனையும் வெளியில வீட்டை விட்டு வெளில என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணது அவரே சொல்றாரு. இந்த வீட்டில் யாருமே உண்மையா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஏன்னா எனக்குலாம் நான் ஒரு வாட்டி நாமினேஷன் மிட்வீக் விஷயம்ல நான் நின்னேன். அப்போ என்ன உண்மையாவே நான் வந்து எப்படின்னா சும்மா நின்னா எனக்கே அது எமோஷன் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது இந்த வீட்டு இது வர அந்த ரூம் அடைச்சி வச்சிருந்தாங்களே அது சொல்றீங்களா? இல்ல ஒருத்தரையும் எவிக்ஷனுக்கு நானு மணி நானு இவங்க ரூம் அடிச்சு வச்சதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நானு இவங்க அந்த வீக் கூல் சுரேஷ் அவுட் ஆயிருப்பேன். ஆமா, அதான் இவங்க போனாங்களே அனன்யா போனது. ஓகே ஓகே, நான் பேசும்போது இந்த வீடை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு எமோஷன். அது சூப்பரா இருக்கும் ப்ரோ. அங்க நல்லா இருக்கும் ஷோ. அது வெளியில பார்க்க உள்ளக்கு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி அது அந்த மாதிரி நீங்க எங்கேயும் ஃபீல் பண்ண முடியாது. நல்லா இருக்கும், வெளியில இருக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, இப்போ அதுதான் உலகமே. நம்மளுக்கு பிக் பாஸ் தான் கடவுள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருத்தரா எவிக்ட் ஆகி வெளியே போறவங்க எல்லாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஆள். கடைசியா இந்த உலகத்துல யார் சர்வே பண்ண போறா அவங்க தான் இந்த டைட்டில் வின்னர். சூப்பரா இருக்கும் ஷோ. ஆக்சுவலா ஷோ சூப்பர் ஷோ. அது புரிதல் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். கேம் நல்லா ஆடலாம். அப்ப நானே நான் சொல்லுவேன், இப்போ எவ்வளவு ஆடி இருக்கேன்னா 40% அந்த மாதிரி கேம் 30-40% ஆடி இருப்பேன். இன்னும் நான் ஹைட் பண்ண சைட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டினா இன்னும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மேபி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, இப்படி நினைப்பேன். சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த சீசனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி நீங்கள் ஷோவில் ஆடுவீங்களோ அதே மாதிரி இப்போவும் ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ்ரா அப்படிங்கிற மாதிரி யார் இருந்தால் போதும், யார் இருந்தால் வெளியே போனால் போதுன்ற அளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சஃபி. நீங்கள் இன்னும் வந்து அடுத்தது வந்து ஒரு பெரிய ஆங்கராக பார்க்கணும். கண்டிப்பாக சேனலில் வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போகணும். கண்டிப்பாக, ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. கண்டிப்பாக, அதனால இது நீங்கள் அப்படியே பயங்கரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு பெரிய ஆளாக வாங்க. இதுலேயே உங்களுக்கு பெரிய வருமானம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அதுதான் இல்லை, அந்த எஃபோர்ட் தெரியுது உங்களோட. அந்த ஒரு வீடியோ நீங்க பண்ணும்போது அதுக்கு மெனக்கெடுதல் இருக்குல்ல, அது கிளீனா தெரியுது. எஸ் லாங் வே டு கோ. Thank you so much. Thanks a lot. Thank you bro.